வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் செங்கேனி பழனி. புதுச்சேரியில் நாளை முதல் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் துவங்கும் என்று புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜவஹர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் 23ஆம் தேதி கடைசி நாள் என்றும், வேட்புமனு பரிசீலனை வரும் 24ஆம் தேதி நடைபெறும் என்றும், 26ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்பப் பெற கடைசி நாள் என்றும் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும். வேட்பாளர்கள் ஆன்லைன் மூலம் மனு தாக்கல் செய்து அதன் நகலை சம்பந்தப்பட்ட தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் 3950 போலீசார் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் செயல்படுத்தப்படும் இந்த புதிய திட்டங்கள் சிறப்பு இந்தியாவிற்கு உற்சாகம் அளிக்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் ரயில்வே உட்கட்டமைப்பை விரைவாக விரிவுபடுத்த முயற்சி எடுத்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். சாலை, ரயில்வே மற்றும் துறைமுக உள்கட்டமைப்புகள் தொடர்பாக 18,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பிலான திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டதுடன் அவற்றிற்கான அடிக்கல்லும் நாட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டம் மேற்குவங்கம் மற்றும் கிழக்கு இந்தியாவிற்கு ஒரு புதிய வேகத்தை அளிப்பதுடன் வர்த்தகம் மற்றும் தொழில்துறையை மேம்படுத்தி லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை எளிதாக்குவதோடு புதிய வாய்ப்புகளையும் உருவாக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நாடாளுமன்ற அடிப்படை தன்மையில் ஆழ்ந்த நம்பிக்கை இருப்பதாகவும், நாட்டின் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் விதிகள், நடைமுறைகள் மற்றும் மரபுகளில் எப்போதும் அசைக்க முடியாத நம்பிக்கை இருப்பதாகவும் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். மேற்கு ஆசியாவில் நடைபெற்று வரும் தற்போதைய மோதல்கள் தொடர்பான முன்னேற்றங்களை சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சர் இளவரசர் பைசல் பின் பர்ஹான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் அப்துல்லா பின் சையதுடன் நேற்று இரவு விவாதித்தார். இது தொடர்பான தகவல்களை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் வரும் ஆண்டுகளில் கணிசமாக வளரும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். அவர் இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற ஊடக மாநாட்டில் பங்கேற்று பேசினார். 2027ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை மத்திய அரசு வரவேற்றுள்ளது. அடுத்த ஆண்டு குடியரசு தினத்தன்று பத்ம விருதுகள் அறிவிக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பரிந்துரைகளுக்கான கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதியாகும். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று ஏனாம் பாலயோகி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களுக்கு சுமார் 240 இலவச மடிக்கணினிகளை வழங்கினார். மேலும் சலவை தொழிலாளர்களுக்கு 72 சலவை உபகரணங்களையும் அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு 7 புதிய டிராக்டர்களை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களையும் அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு பிரதிநிதி திரு மல்லாடி கிருஷ்ணாராவ், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் திரு கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் ஆகியோர் பங்கேற்றனர். இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் 2026-27ஆம் நிதியாண்டிற்கான பாஸ்டேக் வருடாந்திர பாஸிற்கான கட்டணத்தை தற்போது 3000 ரூபாயிலிருந்து 3075 ரூபாயாக உயர்த்தியுள்ளது. இக்கட்டண உயர்வு அடுத்த மாதம் முதல் அமலுக்கு வரும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எல்பிஜி முன்பதிவுகள் குறைந்து இம்மாதம் 13ஆம் தேதி வரை சுமார் 88 லட்சம் முன்பதிவுகளுடன் ஒப்பிடும்போது நேற்று சுமார் 77 லட்சம் முன்பதிவுகள் பதிவாகி உள்ளதாக அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.